உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன வேணும்னு சொல்லுமா, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இல்லப்பா, நீங்க முதல்ல சத்தியம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சொல்றேன். சரிம்மா, நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன். சத்தியம். வள்ளிமா, நான் தான் சத்தியமே பண்ணிட்டேனே, இப்போது சொல்லு. அப்பா, என் வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயத்துல நீங்களும் அம்மாவும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. என்ன விளையாடுறியா? இதத்தான் நீ கேட்கறன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் சத்தியமே பண்ணிருக்க மாட்டேன். அவ முகத்துல கூட முழிக்க கூடாதுன்னு இத்தனை வருஷமா நான் வைராகியமா இருக்கேன். நீ என்னடா அவளை என் வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிடலான்னு சொல்ற? வள்ளி, சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல உங்ககிட்ட இருந்த. சரி வள்ளி, அவன் எனக்கு பண்ண துரோகத்தை கூட விட்டுறலாம். உன்னை கை குழந்தைன்னு கூட பார்க்காம உன்னை வீட்டுல விட்டுட்டு ஓடி போனால, அதுக்கப்புறம் இத்தனை வருஷத்துல என்னைக்காவது உன்னை பார்க்கணும்னு அவளுக்கு தோணுச்சா? வீட்டுக்கு வர வேண்டாம், ஆனா உன்னை ஸ்கூல்ல பாத்திருக்கலாம், காலேஜ்ல பாத்திருக்கலாம், ஆனா எங்கேயுமே கண்டுக்காம விட்டுட்டாளே உன்னை. ஏன்னா அவளுக்கு உன் மேல பாசமே இல்லம்மா. ஆனா நீ என்னடான்னா அவளை அம்மானு வேற கூப்பிடுற, உன் கல்யாணத்துக்கு வேற அவளை கூப்பிடணும்னு சொல்ற. என்னால இதை ஏத்துக்க முடியல வள்ளி. அப்பா, உங்களோட கோவம் நியாயமானதுதான்ப்பா, ஆனா எனக்காக அவங்கள அலோவ் பண்ணுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. வள்ளி, ஏம்மா ஏம்மா என்னை இப்படி சங்கடப்படுத்துற? அப்பா ப்ளீஸ்ப்பா. வள்ளி, அவ வந்தா சும்மா இருக்க மாட்டாமா, உன் கல்யாணத்தையே நடத்த விடாம பண்ணிடுவா. எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும்மா. அம்மா எந்த பிரச்சனையும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன்ப்பா. கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கலாம் அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. சரி வள்ளி, நான் சொன்ன ஒத்த வார்த்தைக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு இப்ப வரைக்கும் அப்பா கிட்ட எதுவுமே கேட்காம எனக்காக நிக்கிற பாரு. நீ என் மேல வச்சிருக்கிற இந்த மரியாதைக்காகவும் பாசத்துக்காகவும் நீ கேட்டதுக்கு நான் ஒத்துக்கிறேம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுங்கப்பா. அவ இந்த கல்யாணத்துக்கு வரலாம், ஆனா 10ஓட 11 கூட்டத்தோட கூட்டமா உட்காந்து பார்த்துட்டு போயிடணுமா? அம்மாங்கிற உரிமையோட ஸ்டேஜில் ஏறுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. இது போதும்பா, நான் அவங்கள வர சொல்லிடுறேன். அங்கிள், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னன்னு சொல்லுமா, நான் பண்றேன். ஒன்னும் இல்ல அங்கிள், அம்மாவை நாளைக்கு கல்யாணத்துக்கு கூப்பிடணும். அம்மாவை கல்யாணத்துக்கு கூப்பிட போறியா? அம்மா, அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமேம்மா. ஏற்கனவே அவர் அம்மா மேல பயங்கர கோவத்துல இருக்காருமா. அப்பா கிட்ட நான் பேசிட்டேன் அங்கிள், அவரும் அம்மாவை கூப்பிட சொல்லிட்டாரு. அம்மா வர்றதுல அப்பாக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. என்னம்மா சொல்றீங்க?
ஐயாவை கூப்பிட சொன்னாரு. ஏமா நிஜமாவா சொல்றீங்க? ஆமா அங்கிள். என்னால நம்பவே முடியலையேம்மா. நான் இப்ப உடனே போய் அம்மாவை பார்த்து இந்த விஷயத்த சொல்லி கூட்டு வரேன். அங்கிள் அங்கிள் ஆ? அதெல்லாம் வேண்டாம். இப்பவே அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லணும். நானே அவங்க கிட்ட பேசுறேன். இந்த பண்றேன். வேதனாகி ஒருத்தியா இருந்தாலே அவளை எதுக்குறது கஷ்டம். இப்ப லிங்கம் வேற வந்துட்டா. கண்டிப்பா வேலைனால அவங்கள சமாளிக்கவே முடியாது. எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து வேலனை காப்பாத்தணும். அம்மா லைன் போதுமா? கொடுங்க அங்கிள். ஹலோ, என்னாச்சு முத்தையா? ஏன் வேலன் போனே எடுக்க மாட்டேங்கிறான்? அம்மா, நான் வள்ளி பேசுறேன். பேசுங்கம்மா. ஏன் அமைதியா இருக்கீங்க? வள்ளி, இங்க பாருங்கம்மா. நீங்க, வேலை, முத்தையா அங்கிள் எல்லாருமா சேர்ந்து இப்ப கூட இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஆனா அதெல்லாம் வேண்டாமா. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் கல்யாணத்துக்கு வாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்ல வள்ளி, என்னால உன்ன அப்படியே விட்டுற முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. மா, நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. அப்புறம்மா, நான் அப்பா கிட்ட பேசிட்டேன். நீங்க கல்யாணத்துக்கு வரதுல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்காக நீங்க வாங்கம்மா. நீங்களும் அப்பாவும் ஒன்னா மண்டபத்துல இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. சரி வள்ளி, காலையில மண்டபத்துக்கு நான் வரேன். வரீங்களா? அம்மா அம்மா போன ஒரு நிமிஷம் என்கிட்ட கொடுமா. ஐயோ அம்மா, நீங்க இங்க எல்லாம் வர வேண்டாமா. நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்தா போயிடுமா. அம்மா, அந்த லிங்க வேற இங்க வந்திருக்கிறாமா. அங்கிள், யாரு வந்தா என்ன? அம்மாவை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அப்பா கிட்டே நான் சொல்லியாச்சு. அவரே அவங்கள வர சொல்லும் போது யார் என்ன பண்ண முடியும்? இங்க கொடுங்க. அம்மா, நீங்க வாங்கம்மா. யாரு என்ன பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.